இன்னைக்கு திராவிட இயக்க மேடைகள்ல அரசியல்ல தன்னை வளர்த்துக்கிறதுக்காக இங்க பொறுக்கி தின்று வளர்ந்த சீமான் தந்தை பெரியாரை குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கிறார். தொடர்ந்து அதை கேட்டா நான் ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன்னு ரொம்ப முதுகெலும்பில்லாத தனமா ஒளிஞ்சு நின்று பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இத்தனை பேர் இங்க கூடி இருக்கிறோம், எல்லாருமே கருஞ்சட்டை படைதான், வாங்க நேர்ல விவாதிப்போம். அதுக்கும் உங்களுக்கு வக்கில்ல. அவ்வளோ வீரமா நான் ஆம்பளடா அப்படின்னு மைக்ல பிசியை முறுக்கிட்டு பேசுற சீமான் இன்னைக்கு போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒளிஞ்சு நின்று வர்ற பத்திரிகையாளர்களுக்கு வெளி மாவட்டங்கள்ல இருந்து பேட்டி கொடுத்து ஒளிஞ்சு தன்னை வீட்டுக்குள்ளே வச்சு அடக்கிட்டு இருக்காரு. சுத்தி பாதுகாப்புக்கு வேற ஒரு 20 பேரை வச்சிருக்காங்களாம். அவங்க எல்லாரும் இங்க வந்தாங்கன்னா தெளிவா உங்களுக்கு புரியுற வகையில நாங்க பெரியார பத்தி அவருக்கு தெளிவா புரியுற வகையில பாடம் எடுத்து அனுப்புவோம் அப்படின்ற சொல்லிக்கிறோம். இதே போல தந்தை பெரியாரை குறித்த அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து சீமான் அவர்கள் பரப்பினால் அவர் நாக்க அடக்காவிட்டா அவர் நாக்க எப்படி அடக்கணுமோ அந்த வழியில கருஞ்சட்டை படை அவருக்கு அதை காட்டும் அப்படிங்கறத அவருக்கு ஒரு எச்சரிக்கையா திராவிட விடுதலை கழகம் சார்பா தெரிவிச்சுக்கிறோம். சீமான் வெளியே நான் பேசுவேன், என்னால யார் அடைக்கிற முடியும் வீரமா சொன்னாரு. ஆனா இன்னைக்கு செத்து போன போன மாதிரி போய் வீட்டுக்குள்ள முடங்கிட்டாரு. அதனால செத்து போன போனதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி ஒப்பாரி வச்சு வெக்கமே இல்லாம ஒளிஞ்சு நின்று பேசுற சீமானு பாடையில ஏத்துவோம் அப்படிங்கறத தெளிவா பதிவு பண்றதுக்காக தான் இந்த ஒப்பாரி வச்சோம். இதெல்லாம் எரிக்கிறது மூலமா உனக்கு தக்க பதிலடி கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிற எதிர்ப்பு அவருக்கு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம். அவர் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு, வெளியே வந்தாருன்னா அவருக்கான எதிர்ப்பு எப்படி கொடுக்கணுமோ அந்த மொழியில நாங்க அவருக்கு புரியுற மொழியில எடுத்து சொல்லியிருப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.